خاب من دساها وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من اتبع نفسه هواها فتمنى على الله. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய என்னுடைய ஆசிரியர் தந்தை ஹஸ்ரத் கிப்லா ஷேഖனா அவர்களே மற்றும் தலபாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை அவனுடைய சிறந்த படைப்பாக மனிதர்களாக நம்மை படைத்து, அதிலும் குறிப்பாக கண்மணி ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் நம்மை தேர்ந்தெடுத்து மூமினான முஸ்லிமான பெற்றோர்களுக்கு பிறக்கச் செய்து நல்லோர்களுடைய சகவாசத்தில் வாழக்கூடிய மார்க்க ஞானங்களை காதால் கேட்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய அந்த தௌஃபீக்கை தந்தானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை அவனுடைய விருப்பத்தின் பேரில், அவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நம்மை படைத்திருக்கிறான், இந்த துனியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையின் லட்சியத்தை நாம் விளங்காமல் ஏதோ நம்முடைய விருப்பம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதல்ல நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு லட்சியத்தோடு இருக்க வேண்டும். அதுதான் மனிதன். அல்லாஹு தஆலா மலாயிகத்துமார்களை படைத்தான். அவர்களுக்கு மாறு செய்யக்கூடிய அந்த பக்குவத்தை அல்லாஹ் அவர்களிடத்தில் படைக்கவில்லை. லா யாசூன் அல்லாஹ் மா அமரஹும், அல்லாஹ் என்ன உத்தரவு போறானோ அது அப்படியே செயல்படக்கூடியவர்கள். அல்லாஹுடைய உத்தரவுக்கு மாறு செய்ய நினைக்காதவர்கள். அப்படிப்பட்ட மகளுக்கை அல்லாஹ் படைத்து பரிசுத்தமானவர்களாக அல்லாஹ் அவர்களை வைத்திருக்கிறார். மேலும் மிருகங்களையும் அல்லாஹு தஆலா ஹைவான் என்று சொல்லக்கூடிய மிருகங்களையும் அல்லாஹ் படைத்தார். அவைகளுக்கு எந்த சட்டத்திட்டமும் கிடையாது, மார்க்கம் கிடையாது. அவர்கள் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்து கொள்ளலாம், அப்படியாக தன்னுடைய இச்சைப்படி வாழ்ந்து கொள்ளலாம். ஆனால் அவர்கள் மேலே எந்த தண்டனையும் கிடையாது, அவர்களுக்கு சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது. அதே மாதிரி மலாயிகத்துமார்கள் இபாதத் செய்து கொண்டே இருப்பவர்களுக்கு சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது. அவங்க அதை கேட்கவும் மாட்டாங்க. ரெண்டுக்கும் மத்தியில் மனிதர்களாகிய நம்மை அல்லாஹ் படைத்திருக்கிறார். உத்தரவின் அடிப்படையில் செயல்படக்கூடிய தகுதியும் நம்மளுக்கு இருக்கிறது, நம்முடைய விருப்பம் போல் வாழக்கூடிய மிருகங்களுடைய தகுதியும் நமக்கு இருக்கிறது. இரண்டுக்கும் மத்தியில் தான் நம்மை அல்லாஹ் படைத்திருக்கிறார். அல்லாஹுடைய உத்தரவு கட்டுப்பட்டு தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி வாழ்வானையானால் மலக்கை விட உயர்ந்தவனாக ஆகிவிடுகிறான். அல் மோமின் இந்தல்லாஹ் அஃதல் மினல் மலாயிகா, மோமின் மாணவர்களை விட சிறந்தவனாக இருக்கிறான் அல்லாஹ் இடத்துல. அதே நேரத்தில் தன்னுடைய இச்சைப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அல்லாஹுடைய உத்தரவை புறக்கணித்து வாழ்வானையானால் பல்ஹும் அவல், அந்த மிருகங்களை விட கேடு கெட்டவர்களாக ஆகிவிடுகிறான் என்று குர்ஆன் சொல்லுது. அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பது அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்த முறை நமக்கு முன்னால் இருக்கிறது. அதை தான் நாம் புகாரி மஜ்லிஸுடைய பரக்காத், அதை நாம் அன்றாடம் அதிலிருந்து சில விஷயங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றியாக வேண்டும். ஏதோ கேட்டோம், ஏதோ மார்க் போட்டோம் அப்படின்னு அர்த்தம் அல்லது. நம்முடைய கல்வில இந்த இதை கொண்டு, இந்த நசீகத்தை கொண்டு நாம் என்ன உணர்வுகள் பெற்றோம் அதை நாம் விளங்கியாக வேண்டும். இப்போ அல்லாஹு தஆலா தன்னுடைய கலாம் ஷரீஃப்ல சொல்லும் போது 11 விதமான சத்தியசேனா வசமாய் அல்லஹா வசமாய் வல்வர்தி வமா தஹா நஃப்ஸி வமா சவா, இப்படியா 11 சத்தியங்கள் செய்து அல்லாஹ் கத் அஃலஹ மன் ஸக்காஹா, யார் இந்த நஃப்ஸை, அல்லாஹ் ஒவ்வொரு மனிதருக்கு ஒரு நஃப்ஸ் கொடுத்திருக்கிறார். அந்த நஃப்ஸ் இருக்குது, அது பரிசுத்தமாக நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டது. நாம் திருப்பி பரிசுத்தமாக ஒப்படைக்க வேண்டும். அது நமக்கு அமானத்து. நமக்கு அந்த நஃப்ஸை நம்முடைய விருப்பம் போல் ஷைத்தானுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அதை செயல்படுத்துவோமேயானால் அந்த நஃப்ஸ் வீணானதாக மாறிவிடுகிறது. பரிசுத்தமான நஃப்ஸ் கெட்டு விடுகிறது. அப்ப அந்த நஃப்ஸ் அல்லாஹ் இடத்துல நம்ம திருப்பி ஒப்படைக்க வேண்டியது இருக்கு. அந்த நஃப்ஸ் மறுபடியும் அல்லாஹோட கையில போகுது. ஒவ்வொரு இரவும் அவனுடைய நஃப்ஸ் அல்லாஹ் நம்ம இடத்துல கையில வாங்குறான்ல. அப்ப அந்த நஃப்ஸ் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான் கத் அஃலஹ மன் ஸக்காஹா, யார் அதை பரிசுத்தப்படுத்தினானோ அவன் தான் வெற்றி பெற்றான். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் அதை வீணாக்கிட்டானோ பாலாக்கிட்டானோ அவன் நஷ்டவாளி ஆயிட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நாம் யாருடைய உத்தரவின் அடிப்படையில் செயல்படுகிறோம் என்பதை பார்க்க வேண்டும். நஃப்ஸ், நம்முடைய நஃப்ஸ் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு நமக்கு நல்லது சொல்ற மாதிரியே சில நேரத்தில் தெரியும், ஆனா நஃப்ஸு கட்டுப்படுறோங்கிற விஷயமே நமக்கு தெரியாது. அப்போ எல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட நிலைமையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதாங்கிறதையும் பார்க்கணும். நாம்
ஆலிம் உலமாக்களுடைய அந்த நசீகத்தை நாம கேட்கிறோம், உஸ்தாதுடைய அரவணைப்பில் மாணவர்களாக நாம இருக்கிறோம். அவர்களுடைய உத்தரவு, அவர்களுடைய பிரியத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமையானால் நம்ம நஃப்சு சுத்தப்படுகிறது. நம்முடைய விருப்பத்துக்கு இபாதத்துக்களை செய்தால் கூட அது சுத்தமாகாது. அவர்களுடைய உத்தரவு பேர்ல நீ 2 ரக்காத் தொழுவது சிறந்தது, நம்முடைய விருப்பத்தில் 100 ரக்காத் தொழுவதை விட. அப்போ நஃப்ஸ் என்பது யாருக்கு அடிபணிந்து இருக்கிறதுங்கிறது முக்கியம். யாருக்கும் அடிபணியாமல் இருந்தால் அது ஷைத்தானுக்கு அடிபட்டு இருக்கிறதா அர்த்தம். அப்ப நம்முடைய நஃப்ஸ் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த நஃப்ஸுடைய சூழ்ச்சிகளை நாம் அறிந்தாக வேண்டும். அது எந்த மாதிரியான சூழ்ச்சிகளை நம்மளை கொண்டு போகும். இதுதான் நாம ஏற்கனவே செய்யறமே நல்லமல். இதை இவங்க கேட்டு நான் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப நான் என் விருப்பத்துக்கு நான் என்னுடைய அமல்களை நான் அதிகப்படுத்திக்கவே செய்வேன், அதல்ல. அதுவும் ஒரு வகையான ஷைத்தானுடைய சூழ்ச்சி அது. அப்ப நஃப்ஸுடைய சூழ்ச்சியை நாம் அறிந்தாக வேண்டும். அல் ரபி அவர்கள் சொன்னாங்க, அறிவாளி யார்? அல் கைசு மந்தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். அறிவாளி யார் என்று சொன்னால் தன்னுடைய மௌத்துக்கு, தன்னுடைய நஃப்ஸையினுடைய சூழ்ச்சியை அறிந்து அது எப்படிலாம் இந்த மாதிரியான நம்மளை சிக்கல்ல விடும், அது யாருக்கு கட்டுப்படும் என்பதெல்லாம் விளங்கி தன்னுடைய மௌத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கைக்காக சேகரிப்பானே அவன் தான் அறிவாளின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே நேரத்தில் அதுக்கு எதிர்ப்பதமாக வல் ஆஜிசு, முட்டாள் இயலாதவன் யாருன்னு சொன்னா மனித்தபா நஃப்ஸஹு வ ஹவாஹா ஃபதமன்னா அலல்லாஹ். தன்னுடைய விருப்பம் போல் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு விட்டு, தன்னுடைய விருப்பம் போல் பாவங்களை எல்லாம் செய்து விட்டு அல்லாஹ் என்ன மன்னிச்சிடுவான், அல்லாஹ் மேல ஆதரவு வைக்கிறானே அவன் தான் ஆஜிஸ்ன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இப்ப நம்முடைய சூழ்நிலைகளை நாம் விளங்கியாக வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம்? அறிவாளியாக நம்ம செயல்படுகிறோமா? துனியாவில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலம் அவகாசம் அல்லாஹ் நிர்ணயித்தது. அது யாருக்கு எவ்வளவுன்னு அல்லாஹ் நிர்ணயிச்சுட்டான். நம்முடைய வாழ்நாள் ஒரு நாள் கூடவும் போறது இல்லை, வலா யஸ்தக்திமூன ஸாஅத்தன் வலா யஸ்தஅகிரூன், ஒரு நாள் பிந்த போறதும் இல்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கை என்னைக்கு ஆரம்பிக்கணும், என்னைக்கு முடிக்கணும், எங்கேயுமே வாழணும், யாரு கூடலாம் இருக்கணும், என்ன அனுபவிக்கணும், எதெல்லாம் பார்க்கணும், எல்லாமே அல்லாஹ் முடிவு செஞ்சது. இது நாம புதுசா ஒண்ணும் இல்லை. இப்படி உட்காருதல், இப்படி கேட்குதல், இப்படி பேசுதல், இது எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் உள்ளதுதான். அப்ப நம்முடைய அந்த செயல்கள் அல்லாஹ்வுடைய விருப்பத்தில் நிகழ்கிறதா என்பதை பார்ப்பதுதான் புத்திசாலியின் அடையாளம். இப்ப என்னுடைய செயல்கள் அல்லாஹுக்கு மாற்ற விருப்பம் இல்லாத செயலாக நிகழ்ந்து விட்டால் உடனே தௌபா செய்து அல்லாஹ்வை சமாதானப்படுத்த வேண்டும். அல்லாஹ் விரும்பிய நிலையில் என்னுடைய அமல்கள் வெளியானால் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். ஒரு அடிமையுடைய வாழ்க்கை ஷுக்ருக்கும் தௌபாவுக்கும் மத்தியில் தான் வாழ்க்கை. ஒன்னு தௌபாவில் இருக்கணும், இல்லைன்னா ஷுக்ர்ல இருக்கணும். அப்ப பரிசுத்தமாக இருக்குதல் என்பது பாவங்கள் செய்யாமல் இருப்பது. சில நேரங்கள்ல நாம பாவங்கள் நம்ம நிகழ்ந்துருச்சு, நம்மளை கொண்டு தௌபா செஞ்சு சுத்தமாகிறது. அல்லாஹ் சொல்லும் போது இன்னல்லாஹ் யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். பொதுவாகவே அல்லாஹ்வுடைய பழக்கம் இன்னல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத், ஈமான் கொண்டவர்கள் நல்ல நற்செயல்கள் செய்யக்கூடியவர்கள். அப்ப எதை முற்படுத்துறான்? அல்லாஹ் ஈமானை முற்படுத்துறான். இப்ப அமல சாலிஹை பிற்படுத்துறான். அப்ப எதுக்கு தர்ஜீ அல்லாஹ் கொடுக்குறானோ அதை முற்படுத்துவான். அந்த அடிப்படையில் யுஹிப்புத் தவ்வாபீன், தௌபா செய்யறவங்க அல்லாஹ் நேசிக்கிறேங்கிறான். அப்படின்னு அர்த்தம் பாவங்களுக்கு பிறகு பச்சாதாபப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில நாம பாவம் செஞ்சிட்டோமே, அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சிட்டோமே என்ற அந்த குற்ற உணர்வோடு அல்லாஹ்வுடன் நெருங்குவதற்கு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் பாவம் செய்யாம இருக்கிற வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், பாவமே செய்யாம பரிசுத்தமா இருக்கிறீ ஒன்னே நான் நேசிக்கத்தான் செய்யறேன். அப்போ பாவங்கள் நிகழத்தான் செய்யும். பாவங்களை விட்டு நம்ம தப்பிக்கவே முடியாது. நாம நபிமார்கள் கிடையாது, மாசூமீன்கள், அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். நாம அப்படி இல்லை. பாவங்கள்ல சதா உருண்டு வாழக்கூடியவர்கள் நாம். அன்றாடம் நம்முடைய நாவால் பல பாவங்கள் நிகழ்கிறது, நம்முடைய காதால், நம்முடைய கண்களால், நம்முடைய எண்ணங்களால், செயல்களால் பாவங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. நாம பாவம்னு தெரியாததுனால அதுக்கு தௌபா செய்யாம இருக்கோம். இப்ப நம்முடைய பாவங்கள் என்ன? நம்முடைய மனு இச்சைப்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க, அதுதான் பாவம். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதா அர்த்தம். ஏன்னா கொடுக்கப்பட்ட சில அவகாசத்தை நம்ம விருப்பம் போல வாழ்ந்துட்டு கை செய்தப்படுறதல்ல வாழ்க்கை. எத்தனையோ மக்கள் தங்களுடைய விருப்பம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு கபர்ல இன்ன வரைக்கும் கை செய்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சில மனிதர்கள் நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டதன் காரணத்தினால் கியாமத் வரை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கபர்ல. உண்மையான வாழ்க்கை மௌத்தா போன பிறகுதான் ஆரம்பிக்குது. நாம நினைக்கிற மௌத்தா போயிட்டா வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு. இல்லவே இல்லை. நம்முடைய ஈமான் அப்படி இல்லை. நம்முடைய அசல் ஈமான் மௌத்துக்கு பிறகுதான் வாழ்க்கை ஆரம்பிக்குது. இப்ப நம்ம இங்க வாழ வரல, வாழ்வதற்கு சேகரிக்கிறதுக்காக வந்திருக்கோம். சில நேரம் நம்ம ஊர்ல பொதுவான வெளிநாட்டுக்கு போற பழக்கம் இருக்கு. வெளிநாடுகளுக்கு போறாங்க சில பேர் பிள்ளைங்க, போய் அங்க சிரமங்கள் அனுபவிக்கிறாங்க. சின்ன இடத்துல தங்கிக்கிறான், கட்டல்ல அடுக்குமாடி அந்த கட்டல்ல தங்கிக்கிறான். அவன் ஆடுன கீழே உள்ள திட்டுவான். இந்த மாதிரியான நிலைமைகள்ல தங்குறான்.
சிரமங்களுக்கு மத்தியில் சில நேரங்கள் ஆடைகள் மாத்தாம கூட வேலைக்கு போறான், சில நேரங்கள் குளிக்காம போறான், சின்ன கிழிஞ்ச பாயில படுத்திருக்கிறான். இப்படியாக சிரமங்களை மேற்கொள்வது காரணம் என்ன தெரியுமா? நான் இங்கே வாழ்வதற்காக வரல, சம்பாதிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். ஊருக்கு போய் அங்க சந்தோஷத்தமா வாழணும். அப்படி இருப்பானையானால் ஊருலையும் மரியாதை, அவனுக்கு அங்கேயும் மரியாதை. அங்க ஊதாரித்தனம் செஞ்சு வீணாக்கி காசு பணங்களை அழிச்சு கரியாக்குவானே ஆனால் அவனுக்கு அங்கேயும் மரியாதை இல்லை, இங்கேயும் மரியாதை இல்லை. இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை. நமக்கு அல்லாஹ் தஆலா சில அவகாசங்களை கொடுத்திருக்கிறான். அதுல இளமை பருவம் இருக்கிறது, வாலிப பருவம் இருக்கிறது, சிறுபிராயம் இருக்கிறது, வயோதிகம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. இதுல நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி கலக்குகிறோம், எப்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறோம், அல்லாஹ் ரசூலுடைய விருப்பப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா நம்ம பார்த்தா, நம்முடைய நஃப்சு படி இருக்கிறதா, நான் சரியாதானே இருக்கிறேன், நான் சரியாதானே நஃப்சு சொல்லிக்கிட்டே இருக்கு. நம்மளுடைய நஃப்சுடைய சூழ்ச்சிகள் தெரியாமலே நாம் வளர்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ நஃப்சுடைய சூழ்ச்சியை அறிவது நம் மீது கடமை. அது எப்படிலாம் நம்மளை புறந்தள்ளுது. பொதுவாகவே பெற்றோர்கள் பேச்சை கேட்க வேணாம் பசங்க சொல்லுவா சில நேரத்தில், ஏண்டா அத்தா பேச்சை கேட்டுட்டே இருக்க, பாப்பா பேச்சு பாபா பேச்சை கேட்டுட்டே இருக்கு, நீ உன் இஷ்டத்துக்கு செயல்படுறான்னு சொல்றான் இல்லையா? அப்ப அவன் என்ன சொல்றான், உன் பாபா பேச்சை கேட்காத ஏன் பேச்சை கேளுன்னு சொல்றான். இவனுக்கு விளங்க மாட்டுது. இவன் நினைக்கிறான் நான் பாபா பேச்சை கேட்க கூடாது, நான் ஏன் இஷ்டத்துக்கு வாழ சொல்றான். இவன் உன் இஷ்டத்துக்கு வாழ சொல்ல தான் இஷ்டத்துக்கு இழுக்கிறான். அதே மாதிரி ஷைத்தான் நம்மளை இழுப்பான். நீ அது பண்ணலாம் செயல்படாத, நான் சொல்ற மாதிரி செயல்படு. அதாவது நான் சொல்றேன்னு சொல்லாம நீ இப்படி செயல்படு, அடுத்தவங்களுக்கு ஏன் கட்டுப்படுற, உனக்கு தெரியாத நல்லது கெட்டது, நீயே செயல்படு என்று நம்ம இஷ்டத்துக்கு செயல்படுவது போல நம்மை திருப்பி விட்டு அவனுக்கு கட்டுப்பட வச்சிரும். அப்ப நாளைக்கு மஹஷல்ல அவனை பார்த்து நாம திட்டும் போது அவன் சொல்லுவான், வலா தலுமூனி லூமு அன்ஃபுஸக்கும், என்ன திட்டாத நீ ஒன்ன திட்டுக்க. ஏன் உனக்கு குர்ஆன் ஹதீஸ் உலமாக்கள் எல்லாம் முன்னாடி இருந்தாங்க, அவைகள் பேச்செல்லாம் கேட்காம ஏன் பேச்சை கேட்டு குட்டிச்சாரா போனது நீ. அது நான் பாவத்துல தூண்டுனே தவிர நான் செய்யலேம்மா. இன்னி அகாஃபுல்லாஹ் ரப்பல் ஆலமீன், பாவத்தை தூண்டுட்டு அவன் ஓடிடுவான், நான் நிக்க மாட்டேன். ஏன்னா நான் பயப்படுறேன், அவன் பயப்படுறாங்க. பாவத்தை தூண்டுறது அவன் வேலை, செய்ய வைக்கிறது நம்ம செஞ்சு முடிச்சிடும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அடியானே உன்னை கொண்டு பாவம் நிகழ்ந்து விட்டால் உடனே தௌபா செஞ்சு என்ன சமாதானப்படுத்தப்பார். என்ன சமாதானப்படுத்திட்டு அந்த பாவம் செய்யாதவனை மாதிரி ஒண்ணு மாத்திடுவேன் நான். அதுதான் அத்தாய்வு மின தன்பி கமல் லா தன்பலஹு, பாவத்திலும் தௌபா செய்யறவ பாவமே செய்யாதவன மாதிரி நான் மாத்தி விட்டுருவேன் அல்லாஹ் சொல்றான். மனிதர்கள் அப்படி இல்லைங்க. ஒரு தடவை நாம தவறு செஞ்சிட்டோம், ஒரு தடவை அவனை நான் வருத்தப்படுத்திட்டோம், நாம காலம் பூரா நம்மளை மன்னிச்சுட்டாலும் சொல்லி காட்டிக்கிட்டு இருப்பான், இல்ல மனசுலயாவது வச்சிருப்பான். ஆனா அல்லாஹ் அப்படி இல்லை. ஒரு தடவை உன்னை மன்னிச்சுட்டு உனக்கு சாட்சியாக எதையெல்லாம் வச்சேனோ எல்லாத்தையும் அழிச்சிருவான் அல்லாஹ். திருப்பி அதை அல்லாஹ் ஞாபகப்படுத்துற வேலையே கிடையாது. அதனால தௌபா இஹ்லாஸாக இருக்க வேண்டும். நம்முடைய நஃப்சுடைய சூழ்ச்சிகளை நாம் அறிந்தாக வேண்டும். ஏதோ நஃப்ஸ் நமக்கு தெரியாம விளங்காமலே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதை கட்டுப்படுத்துறது எப்படி தெரியாம அதை ஆலிம் உலமாக்களோடு நெருக்கமாக இருந்து அவர்களுடைய சுஹபத்தை பெற்று என்னுடைய எல்லா செயல்களையும் அல்லாஹ் ரசூல் விருப்பத்தில் நான் செய்கிறானா என்பதை நாம் ஒத்திகை பார்த்தாக வேண்டும். நாம சரியாதான் இருக்கோம், நமக்கு சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு நாமளே சர்டிபிகேட் கொடுக்கறதில்ல. அல் ஜாஹில் யுர்தா நஃப்ஸிஹி படிச்சிருப்பீங்க. முட்டாள் மட்டும்தான் தான் விஷயத்துல பொருந்திக்குவான். நான் சரியா தான் இருக்கிறேன், யாரு பொருந்திக்குவான்? முட்டாள் பொருந்திக்குவான். ஒரு காலம் ஆக்கில் அறிவாளி பொருந்திக்கவே மாட்டான். அவன் மென்மேலும் செய்யணும்னு ஆசைப்படுவான். அதனால நம்முடைய இபாதத்துகளை நாம் அதிகப்படுத்தி ஆக வேண்டும். நம்முடைய துனியவி விஷயங்கள்ல இருந்து நாம ஒதுங்கி ஆக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி ஆக வேண்டும். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் பக்கம் ஓடு. ஏன் அப்படி அல்லாஹ் சொல்றான்? ஃபஃபிர்ருங்கிற வார்த்தை அல்லாஹ் யூஸ் பண்றான். பொதுவாவே ஒரு மிருகம் ஒன்று துரத்துது, விஷம் தந்து பாம்பு துரத்துதுன்னு வைங்க, அப்ப அவன் எப்படி ஓடுவான்? உயிரை கையில பிடிச்சி ஓடுவானா, ஓட மாட்டானா? இல்ல ஒரு சிங்கம் துரத்துது, நரி துரத்துது, நாய் துரத்துது, எப்படி ஓடுவான்? அப்ப ஓடும் போது சில நேரத்துல தொப்பி கீழே விழுந்துரும், சில நேரத்துல நம்முடைய செருப்பு கழட்டுக்கு பிச்சுக்கும். இப்ப நிப்பான எடுக்கிறதுக்கு என்ன இருந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி நிக்க மாட்டான், உயிரை காப்பாத்துறதுக்கு ஓடுவான். அந்த மாதிரி கபர் வரைக்கும் உன்னை ஷைத்தான் துரத்துவான், நஃப்சு துரத்தும். எதெல்லாம் இலக்கறியா அதை பத்தி கவலைப்படாத, உன் மனசில அடையதுல கவனமாயிரி என்பதை அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான். ஃபஃபிர்ரு இலல்லாஹ். அப்ப துனியாவில் நாம அல்லாஹ்வின் பக்கம் போகும்போது சிலது நம்மை விட்டு கலண்டு விட்டால் அது நமக்கு ஹைராக அமையுமே தவிர நமக்கு ஒரு காலமும் ஷர்ராக அமையாது. அதனால நம்முடைய வாழ்க்கை நாம் எதன் பக்கம் திரும்பி இருக்கிறோம்? நாம் அல்லாஹ் ரசூலுடைய விருப்பத்தின் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்லடியார்களாக நாம் இருக்கிறோமா? யோசிக்க வேண்டிய கடமை நம் ஒவ்வொரு மீதும் இருக்கிறது. நாம் நினைக்கிறோம் நாம சரியா தான் இருக்கிறோம். இதுதான் நம்முடைய ஷைத்தான் வழிகெடுக்கக்கூடிய முதல் கட்டமே. நீ சரியா இருக்கு, மற்றவங்களை விட நீ நல்லவனா தான் இருக்கிற. இது ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கெட்டு போனாம, அப்படி அவர்களை விட நான் சிறந்தவன் சொன்னான். அதனால அல்லாஹ்வுக்கு வருத்தம் வந்துச்சு. இன்னைக்கு நாம எப்படி சொல்றோம்? ஆனா ஹைரும் மினன் நாஸி அஜ்மஈன், மக்களை விட நான் சிறந்தவங்கிறான். அப்ப ஷைத்தான் நம்மளை பார்த்து சொல்றான், நானாவது உங்க பாவா ஒருத்தர் இருக்கும்போது தான் இந்த மாதிரி வார்த்தையை சொன்னேன், நீ ஒட்டுமொத்த மனுஷனுக்கு சொல்ற, எனக்கு அப்பனால நீ மாறிட்டேங்கிற அவன் நம்மளை பார்த்து.
அதனால நம்முடைய ஹாலாத்துகள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு அடிபணிந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு தான் அல்லாஹு தஆலா இது போன்ற மஜ்லிஸ்களை கொண்டு நமக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். சதா அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நம்முடைய நஃப்சுடைய சூழ்ச்சிகளை அறிந்து அதை பக்குவப்படுத்தக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.